வணக்கம். இது உங்களுக்கான ஒரு விரிவான அலசல். இன்னைக்கு நாம டாக்டர் ஸ்பென்சர் ஜான்சன் எழுதின ஒரு பிரமாதமான புத்தகம். ஆமா, என்சிசே நகர்த்தியது யார்? உலக அளவுல ஃபேமஸ் ஆச்சே. அதோட தமிழ் மொழிபெயர்ப்பு நாகலட்சுமி சண்முகம் செஞ்சது. அத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். 1,00,00,000 காப்பிக்கு மேல வித்திருக்குன்னா பாருங்களேன். இது பார்க்க ஒரு சிம்பிள் நீதி கதை மாதிரி தான் இருக்கும். ஆனா விஷயம் பெருசு. உண்மைதான். நம்ம வேலை, நம்ம வாழ்க்கை இதுலலாம் வர்ற மாற்றங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, அதுதான் இதோட மையம். ரொம்ப எளிமையான கார்ட்டூன் மாதிரி கதாபாத்திரங்கள் வழியா ஆழமான உண்மைகளை சொல்லுது. சரி, இதோட சாராம்சத்தை உங்களுக்காக பிரிச்செடுக்கிறது தான் இப்ப நம்ம நோக்கம். கரெக்ட். அதாவது மாற்றத்தை நாம எப்படி பார்க்கறோம், ஒரு சேஞ்ச் வரும்போது நம்மளோட இயல்பான குணம் என்னவா இருக்கு, முக்கியமா அந்த பயத்தை தாண்டி எப்படி முன்னாடி போறது, இதெல்லாம் புத்தகம் எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இது எப்படி தனி ஆள்ல இருந்து பெரிய பெரிய கம்பெனிங்க வரைக்கும் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துச்சுன்னு பார்க்கலாம். நிச்சயமா. அப்போ கதைக்குள்ள போலாமா? கதை நடக்கிற இடம் ஒரு புதிர்கட்டம், ஒரு மேஸ் மாதிரி. மேஸ். அங்க 4 கேரக்டர்ஸ் இருக்காங்க. 2 சுண்டலிகள், ஸ்னிஃப், ஸ்கரி, அப்புறம் 2 குட்டி மனுஷங்க, ஹெம், ஹா. 4 பேரும் அவங்களுக்கு சந்தோஷம் தர்ற சீஸை தேடுவாங்க. ஆனா இந்த சீஸ்ங்கிறது வெறும் பாலாடை கட்டி இல்ல, அது ஒரு மெட்டஃபர், ஒரு உருவகம். ஆமா, உங்களுக்கு எது முக்கியமோ, அது வேலையா இருக்கலாம், பணமா இருக்கலாம், உறவு, ஆரோக்கியம், இல்ல மன அமைதி கூட, எது வேணா உங்க சீஸா இருக்கலாம். இந்த 4 பேருமே 4 விதமானவங்க இல்லையா? சுண்டலிகள் ஸ்னிஃபும் ஸ்கரியும் அவங்க ரொம்ப சிம்பிள். ஆமா. ஸ்னிஃப் மாற்றத்தை முன்னாடியே மோப்பம் பிடிச்சிடும். ஸ்கரி உடனே ஆக்ஷன்ல இறங்கிடும். இன்ஸ்டிங் ஜாஸ்தி, யோசனை கம்மி. ஆனா ஹெம்மும் ஹாவும் அவங்க நம்மள மாதிரி. கரெக்ட். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் பிரெயின், நிறைய உணர்ச்சிகள், நம்பிக்கைகள். அதனால மாற்றம் வந்தா கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க, பயப்படுறாங்க, சில சமயம் எதிர்க்கிறாங்க. சொல்லப்போனா நம்ம எல்லாருக்குள்ளயும் இந்த 4 பேருமே இருக்காங்க தானே? கண்டிப்பா இருக்காங்க. வேற வேற நேரத்துல வெளிப்படுறாங்க. சரி, கதைப்படி இந்த 4 பேரும் சீன ஒரு சீஸ் ஸ்டேஷன்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய சீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஆஹா, வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு, செம ஹாப்பி. குறிப்பா ஹெம்மும் ஹாவும் ரொம்ப கம்ஃபர்டபிள் ஆயிடுறாங்க. இந்த சீஸ் எப்பவும் இங்க இருக்கும், இது நமக்கே சொந்தம் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க சுவத்துல கூட எழுதி வைக்கிறாங்க, உங்ககிட்ட சீஸ் இருந்தா அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் அப்படின்னு. ஆனா எந்த நல்ல விஷயமும் அப்படியே இருக்காதே. ஒரு நாள் காலையில வழக்கம் போல அந்த சீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போனா அங்க சீஸ் இல்ல, காலி. இதுதான் கதையோட டர்னிங் பாயிண்ட். இங்கதான் அந்த 4 பேரோட வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியுது. ஸ்னிஃப், ஸ்கரி அவங்க பெருசா ஷாக் ஆகல. ஏன்? ஏன்னா சீஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வர்றத அவங்க கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஓஹோ. அதனால உடனே அவங்களோட ரன்னிங் ஷூஸை மாட்டிக்கிட்டு புது சீஸ் எங்க இருக்குன்னு தேடி அந்த புதிர்கட்டத்துக்குள்ள ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பிள். நிலைமை மாறிடுச்சு, நாமளும் மாறுவோம், அவ்வளவுதான். ஆமா, ஓவர் திங்கிங் இல்ல. ஆனா நம்ம குட்டி மனுஷங்க ஹெம்மும் ஹாவும் அவங்க அதிர்ச்சியில அப்படியே நின்னுட்டாங்க. ஹெம் கோவத்துல கத்துறான், யார் என் சீசன் நகர்த்தியது, இது அநியாயம் அப்படின்னு. ஹாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே ஷாக்ல இருக்கான். அவங்க அந்த பழைய இடத்துலயே நின்னு ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லி பயந்து போய் சீஸ் பானா திரும்பி வரும்னு காத்துட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பரிச்சயமா இருக்கு நமக்கு இல்லையா? ரொம்ப ரொம்ப. இதுக்கப்புறம் தான் ஹாவோட பயணம் முக்கியமாகுது. ஆமா, சொல்லுங்க. ஆரம்பத்துல அவனும் ஹெம் கூட சேர்ந்து புலம்பிட்டு பயந்துட்டு தான் இருக்கான். ஆனா நாள் ஆக ஆக பசி வேற எடுக்குதில்ல, சும்மா இப்படியே காத்துட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லைன்னு மெதுவா புரிய ஆரம்பிக்குது. அப்போ அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. ஆமா, ஒரு கட்டத்துல தன்னோட பயத்தையும் ஒரே இடத்துல நிக்கிறதையும் பார்த்து அவனுக்கே சிரிப்பு வருது. அந்த சிரிப்பு ஒரு தெளிவை கொடுக்குது. கரெக்ட். அவன் தனக்குத்தானே ஒரு கேள்வி கேட்டுக்கிறான், ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வி. ஒருவேளை எனக்கு பயமே இல்லைன்னா நான் என்ன செய்வேன்? வாவ், இதுதான் அவனை மாத்துது. ஆமா, அந்த கேள்வி ஒரு சாவி மாதிரி. பயம் இருக்கு சரி, ஆனா அதை தாண்டி நகரணும்னு முடிவு பண்றான். தனியா அந்த புதிர்கட்டத்துக்குள்ள புது சீஸ தேடி கிளம்புறான். அது ஒரு பெரிய ஸ்டெப். இந்த பயணத்துல அவன் கத்துக்கிற பாடங்கள் தான் இந்த புத்தகத்தோட உயிர்நாடியே. அது சுவத்துல எழுதி வச்சுட்டே போறானே, தனக்கும் ஒருவேளை ஹெம் பின்னாடி வந்தா உனக்கும் வழிகாட்டட்டோன்னு. ஆமா, அதுல நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் வரிசையா சொல்றதை விட அதோட மைய கருத்துக்களை பார்க்கலாம். சரி. முதல்ல, மாற்றங்கிறது தவிர்க்க முடியாதது, அது நடந்தே தீரும். மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறலைன்னா நீங்க அழிஞ்சு கூட போகலாம்ங்கிற மாதிரி வரிகள் இதத்தான் சொல்லுது. அப்போ மாற்றத்தை ஏத்துக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது, பயத்தை ஃபேஸ் பண்றது. அந்த கேள்வி முக்கியம். பயமே இல்லைன்னா என்ன செய்வீங்க? பயம் நம்மள செயல் இழக்கக்கூடாது. நீங்க பயப்படுறத நிறுத்தும் போது சந்தோஷமா உணர்வீங்கன்னு சொல்றானே. ஆமா, பயத்தை தாண்டி போறதுல ஒரு விடுதலை இருக்கு.
மூணாவது, மாற்றத்தை கொஞ்சம் முன்னாடியே கவனிக்கிறது. அதுக்கேத்த மாதிரி வேகமா ரியாக்ட் பண்றது. சீஸ அடிக்கடி மோப்பம் புடிச்சு பாருங்க. அப்பதான் அது எப்ப பழசாயிடுச்சுன்னு தெரியும்னு சொல்றான். கரெக்ட். சின்ன சின்ன சேஞ்சஸ அப்பப்ப கவனிச்சா பெரிய மாற்றம் வரும்போது சமாளிக்க ஈஸியா இருக்கும். லேட் பண்ணக்கூடாது. பழைய சீஸ எவ்ளோ வேகமா பூக்கி எறியறீங்களோ அவ்ளோ சீக்கிரம் புது சீஸ கண்டுபிடிப்பீங்க. இது ரொம்ப ஷார்ப். நாலாவது, புதுசா ஒரு வழியில போக துணியறது. புதுசா ஒரு திசையில போனா புது சீஸ் கிடைக்கும்னு சொல்றான் ஹா. பழைய வழிகளும் பழைய நம்பிக்கைகளும் புது சீஸ்க்கு கொண்டு போகாதுன்னு சொல்றான். புதுசா கிடைக்க போற சீஸ கற்பனை பண்ணி பாக்குறது கூட உங்க புது சீஸ சுவைக்கிற மாதிரி கற்பனை செய்யறது பயணத்தை தூண்டுன்னு சொல்றான். இது ஒரு நல்ல சைக்கலாஜிக்கல் டெக்னிக். கடைசியா மாற்றத்தை ஒரு அட்வென்ச்சரா பாக்குறது, ஒரு வாய்ப்பா பாக்குறது. சீஸ் இல்லாத இடத்துல சும்மா இருக்கிறத விட புதிர் கட்டத்துல அதை தேடுறது தான் பாதுகாப்பானதுன்னு ஒரு கட்டத்துல உணர்றான். அதாவது இன்ஆக்ஷன் தான் ரிஸ்க், ஆக்ஷன்ல இறங்குறது இல்ல. கரெக்ட். இந்த பயணத்தை என்ஜாய் பண்ண கத்துக்கணும். இப்படியே நிறைய கஷ்டப்பட்டு பாடம் கத்துக்கிட்டு கடைசியா ஒரு புது சீ ஸ்டேஷனை கண்டுபிடிக்கிறான். அங்க ஒரு சர்ப்ரைஸ். ஸ்னிஃபும் ஸ்கொரையும் ஏற்கனவே அங்க இருக்காங்க, ஜாலியா சீஸ் சாப்பிட்டுட்டு. இந்த இடம் பழைய சீயை விட பெருசா நிறைய வெரைட்டியான சீஸோட இருக்கு. அங்க தன்னோட பயணத்தோட பாடங்கள் எல்லாம் சுருக்கமா சுவத்துல எழுதுறான். அதுதான் அந்த புக்கோட கிளைமேக்ஸ் மாதிரி. சொல்லுங்க என்னென்ன? 1, மாற்றம் நடக்கும், சீஸ் நகர்த்தப்பட்டுட்டே இருக்கும். 2, மாற்றத்தை எதிர்பாருங்க. 3, மாற்றத்தை கண்காணிங்க, சீஸ அப்பப்ப மோப்பம் பிடிங்க. 4, மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி வேகமா மாறுங்க. 5, மாறுங்க, சீஸ் கூடவே நீங்களும் நகருங்க. 6, மாற்றத்தை என்ஜாய் பண்ணுங்க, அந்த பயணத்தையும் புது சீஸோட சுவையும் கொண்டாடுங்க. 7, வேகமா மாறி அதை திரும்ப திரும்ப அனுபவிக்க தயாராயிருங்க. ஆனா கதை இதோட முடியலையே. இல்ல, யாரோ புதிர்கட்டத்துக்குள்ள வர்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்கறான். ஒருவேளை அது ஹெம்மா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கதை முடியுது. ஆமா, இது ஒரு முடிவில்ல, ஒரு தொடக்கம் மாதிரி. சரி, இப்போ இந்த கதை நிஜ வாழ்க்கையோட எப்படி கனெக்ட் ஆகுது? புத்தகத்திலேயே ஒரு கலந்துரையாடல்னு ஒரு பகுதி வருதே. அதுதான் இந்த கதையோட மேஜிக். இது வெறும் கதை இல்ல, நிஜ வாழ்க்கைக்கு ஒரு கைடு மாதிரி. உதாரணத்துக்கு, அந்த சார்லி ஜோன்ஸ்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் பிராட்காஸ்டர் அவரை ஒலிம்பிக் ட்ராக் அண்ட் ஃபீல்டுல இருந்து ஸ்விம்மிங்குக்கு மாத்தினப்போ அவருக்கு பயங்கர கோவம், ஏமாற்றம், என்னடா இதுன்னு. ஆனா இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு புரிஞ்சிருக்கு, ஓகே, என் சீசன் நகர்த்திட்டாங்க, நான் புது சீஸ் தேடணும்னு. அப்புறம் ஸ்விம்மிங் பத்தி ஒண்ணுமே தெரியாட்டாலும் புதுசா கத்துக்கிட்டு அதுலயும் பெரிய ஆளா வந்திருக்கார். இது ஹாவோட மனமாற்றத்துக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். இன்னொரு கதை சொன்னீங்களே, நேத்துன்னு ஒருத்தரோட குடும்ப பிசினஸ். ஆமா, அவங்க சின்ன மளிகை கடை வச்சிருந்தாங்க. பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்தப்போ போட்டி போட முடியல. ஆனா அவங்க மாறவே இல்ல, பழைய முறையிலே இருக்கணும்னு நினைச்சாங்க. ஹென்ஸ் மாதிரி ரிசல்ட், கடைகளை மூட வேண்டியதா போச்சு. பரிதாபம் தான். அப்புறம் அந்த கலைக்களஞ்சியம் வித்த கம்பெனி ஜெசிகா சொன்னது, அதுவும் ஒரு முக்கியமான பாடம். அவங்க என்சைக்ளோபீடியாவை வீடு வீடா போய் விக்கிறதுல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க. ஆமா, அப்போ சிடி ரோம் எல்லாம் வந்துச்சு, டிஜிட்டல் யுகம். ஆனா அவங்க அதை ஏத்துக்கல. ஏன்? அவங்களோட பழைய வெட்டி எப்பவும் காப்பாத்துன்னு ஒரு அகம்பாவம், பழைய சீஸ் மேல ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை. கடைசியில என்னாச்சு? சேல்ஸ் குறைஞ்சு மார்க்கெட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை. பழைய சீஸ் எவ்வளோ நல்லா இருந்தாலும் அது காலம் பூரா நிலைக்காதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அப்போ பயம், மாற்றம்னாலே ஒரு பயம் வருது, அது நேச்சுரல். ஆமா, இயல்புதான். அதான் அந்த பயம் நம்மள எதுவுமே செய்ய விடாம தடுத்துட்டா அதுதான் பிரச்சனை. ஹாவு கூட பயத்தை ஜெயிச்ச பிறகுதானே சந்தோஷமா ஃபீல் பண்ணான். உன்னை பயமே இல்லைன்னா என்ன செய்வீங்க கேள்வி நிறைய பேர் யோசிக்க வச்சிருக்கு. இது கம்பெனிகளுக்கும் யூஸ் ஆயிருக்கு போல இருக்கே. ஆமா, மைக்கேல்னு ஒருத்தர் சொல்றாரு. அவர் தன்னோட கம்பெனில இந்த கதையை யூஸ் பண்ணிருக்காரு. எப்படின்னு சொல்றாரு? அவர் தன்னோட டீம்ல இருக்கவங்கள இந்த 4 டைப்ல ஸ்னிஃப், ஸ்கரி, ஹெம், ஹா யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாராம். ஓஹோ, இன்ட்ரெஸ்டிங். ஸ்னிஃப்கள் மாற்றத்தை முன்னாடியே உணர்றவங்க, அவங்கள புது ட்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்க என்கரேஜ் பண்ணாராம். சரி. ஸ்கரிகள் உடனே ஆக்ஷன்ல இறங்குறவங்க, அவங்கள புது திட்டங்களை செயல்படுத்தவும் ரிசல்ட் கொண்டு வரவும் மோட்டிவேட் பண்ணாராம். ஓகே. ஹெம்கள் மாற்றத்தை எதிர்க்கிறவங்க, அவங்களுக்கு மாறுறதுனால என்ன நல்லதுன்னு புரிய வைக்க முயற்சி பண்ணிருக்கார். சிலர் புரிஞ்சுக்கிட்டு மாறிட்டாங்க. ரொம்ப பிடிவாதமா இருந்தவங்க கம்பெனியை விட்டே போவே வேண்டியதா போச்சாம். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆமா. அப்புறம்
ஹாக்கள் முதல்ல தயங்கி அப்புறம் யோசிச்சு மாறுறவங்க. இவங்க தான் மாற்றத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்கன்னு சொல்றாரு. இது ஒரு நல்ல அப்ரோச் மாதிரி தெரியுது. இதுல இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு, அந்த பியர் பிரஷர் பத்தி. சக ஊழியர்களின் அழுத்தம். ஆமா, ஒரு சேஞ்ச் வரும்போது சிலர் எதிர்த்தா மத்தவங்களும் பயந்து போய் அவங்க கூட சேர்ந்துப்பாங்க. ஆனா இந்த கதையை எல்லாரும் படிச்சதுக்கு அப்புறம் யாரும் தன்னை ஒரு ஹெம் மாதிரி காட்டிக்க விரும்பலையாம். ஆமா, அது ஒரு மாதிரி அசிங்கமா தோணும்ல. அதனால மாற்றத்தை ஏத்துக்கிறது கொஞ்சம் சுலபமாச்சுன்னு சொல்றாரு. இது ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் பாயிண்ட். நிஜம்தான். இது வேலைக்கு மட்டும் இல்ல, பர்சனல் லைஃபுக்கும் பொருந்தும் போல இருக்கு. ஆமா, ஜெசிகா தன்னோட ஒரு சரியில்லாத உறவை பூஞ்சை பூத்த பழைய சீஸ்னு சொன்னாங்க இல்லையா? ஆமா ஆமா. ஏஞ்சலான இன்னொருத்தங்க சொல்றாங்க, சில சமயம் உறவையே முறிச்சுக்கிறதுக்கு பதிலா அந்த உறவை கெடுக்கிற பழைய நடத்தைய, அததான் பழைய சீஸ், மாத்திக்கிட்டா போதும்னு. இது ரொம்ப டீப்பான விஷயம். ஆமா, ரொம்ப நுட்பமான பார்வை. ரிச்சார்ட்னு ஒருத்தர் சொல்றாரு, தன் குழந்தைங்களுக்கு மாற்றம் பத்தின பயத்தை போக்கணும்னா புது சீஸ் எப்படி இருக்கும், ஒரு நல்ல பாசிட்டிவான இமேஜை உருவாக்கி காட்டணும்னு உணர்ந்ததா சொல்றாரு. அப்போ இதெல்லாம் கேட்கும்போது நீங்க யோசிக்கணும், உங்க வாழ்க்கையில எது சீஸ், எது இப்போ பழைய சீஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை பூஞ்சையே பூத்திருக்கலாம். நீங்க எதை நோக்கி நகரணும், எதை மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? சுருக்கமா சொல்லணும்னா, மாற்றங்கிறது லைஃப்ல ஒரு பகுதி. அது வந்தே தீரும். அதை எதிர்த்து நிக்கிறதுனால நமக்கு தான் நஷ்டம், ஸ்ட்ரெஸ். அதுக்கு பதிலா மாற்றத்தை எதிர்பார்த்து அதை முன்னாடியே கவனிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்மள வேகமா மாத்திக்கிறது தான் வளர்ச்சிக்கும் புது வாய்ப்புகளுக்கும், ஏன் நம்ம சந்தோஷத்துக்கே வழிவகுக்கும். அந்த பயணத்துல பயம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆனா அதையும் தாண்டி போறதுல தான் உண்மையான த்ரில் இருக்கு. நீங்க இப்ப ஏதாவது ஒரு மாற்றத்தை சந்திச்சிட்டு இருக்கலாம், இல்ல எதிர்காலத்துல வரலாம். யோசிச்சு பாருங்க, உங்கள இருக்கிற ஸ்னிஃப், ஸ்கேரி, ஹெம், ஹா, இதுல யார் இப்போ டாமினண்டா இருக்காங்க? ஹாவோட பயணம் உங்களுக்கு என்ன சொல்லுது? கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. ஹா சுவத்துல எழுதுனது ஹெம்முக்கு உதவும்னு நம்பினா இல்லையா? ஆமா. மற்றவங்க ஒரு மாற்றத்தை சந்திக்கிறப்ப அவங்க பயத்தை ஜெயிக்கிறதுக்கு நாம எந்த அளவுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும், இல்ல உதவலாம்? இது முழுக்க முழுக்க அவங்களோட தனிப்பட்ட பயணமா, இல்ல இதுல நமக்கும் பங்கு இருக்கா? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? ஆமா, யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.